இந்த ஆவியானவர் எதற்கு வர்றாருன்னா மற்றவங்களுக்குலாம் நான் ஆவி பெற்றேன்னு காட்டுறதுக்கு இல்லை, என்னுடைய பர்சனல் யூஸ். அங்க என்ன வார்த்தை போடப்பட்டிருக்குது? திருப்பி வாசிப்பா. ஆவியினுடைய அனுக்கிரகம். அனுக்கிரகம்னா கிருபை, இரக்கம். இதெல்லாம் ஆண்டவர் தரணும்னு அவசியமே இல்லை, இலவசமா கிருபையா கொடுக்குறாரு. கிஃப்ட், இது பேரு கிஃப்ட். கிஃப்ட்ன்றது என்ன தெரியுமா? நம்ம கேட்டு வர்றதில்ல, அவர் நம்ம இருக்கிற அன்புனால கொடுக்கறது. ஒரு ஆசையா ஒரு குழந்தை நம்ம மேல ஏறி அந்த அன்பை காட்டும் போது நம்மளை அறியாமே அந்த குழந்தை என்ன செய்யறோம்? நம்ம முத்தம் கொடுக்குறோம்ல, அதான் கிஃப்ட். ஆவியின் அனுக்கிரகம். வாசிப்பா. அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று. ஏன் பிரயோஜனத்திற்கு இல்லை, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது ஏன் பிரயோஜனம்? உங்க யூஸுக்கு, ஓம் பிரயோஜனத்திற்கு. என்ன பிரயோஜனத்திற்கு? படிப்பு வர மாட்டேங்குது, நீ அபிஷேகம் பெற்றுட்டு ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணிட்டு அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு போய் ஒரு எக்ஸாம் எழுது, மற்றவங்களை காட்டிலும் அந்த எக்ஸாமில் கர்த்தர் உன்னை மேலே கொண்டு வருவாரியா? உன் பிரயோஜனத்துக்கு, ஏன் பிரயோஜனத்துக்கு இல்லை. உன் வீட்டில் அடிக்கடி சிக்னஸ் வருது, அடிக்கடி வியாதி வருது, நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு நீ நிற்கும் போது உன் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் அந்த வல்லமை உன் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவார். சொல்லுது புரிஞ்சுதா? இல்லையா சொல்லுங்க. ஓ பர்சனல் யூஸுக்கு. திடீர்னு கிளம்புற ரோட்டில் திடீர்னு போகும்போது ஒரு மாதிரி பட 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 படப்படன்னு வருது, நல்ல ஓரமானட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஷகமனபா, அப்படியே ஆவியின் வல்லமை அந்த பதட்டத்தை அப்படியே ஆவியாளர் எடுத்து போட்டுருவாரு. ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்குது, உனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல, இதை செய்யலாமா வேணாமா, இந்த பணத்தை கொடுக்கலாமா வேணாமா, இதை பண்ணலாமா வேணாமா, நல்ல முழங்கல் பட்டு ஆவியானவர் ஆவியானவர் ஆவியான தெளிவாக சொல்லுவார், நீ போ இது நடக்கும். தெளிவா ஆவியானவர் சொல்றாரு, நீ செய்யாத, இதுல கையை விடாத, நீ உன்னை பார்த்துக்கோ. இது என் யூஸுக்கு தேவையா வேணாமாங்க? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு வேணும் பாஸ்டர், இப்படி நான் இந்த உலகத்தில் வாழணும் பாஸ்டர்? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கிணத்துக்காக தான் அவர் முத்திரை போடுறார். நம்ம நினைக்க கூடாது, என்ன அந்த பாஸ்டர் ஆவிய பெரு ஆவிய பெருன்னு சொல்றாரு. உங்க யூஸுக்காக சிஸ்டர்,